சந்தோஷம்ன்றது மாறும் தன்மை இருக்கக்கூடியது. ஒருத்தர் வாழ்க்கையில் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் மூலிமா சந்தோஷம் வருதுன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு சந்தோஷம் கிடச்சிடும் என்ற ஒரு ஃபீலிங், கல்யாணம் ஆயிடுச்சு சந்தோஷம் வந்துடும் என்ற ஃபீலிங். ஆனால் அப்படி கேட்கும்போது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு சந்தோஷம் இதனால் வரும் இதனால் வரும் இதனாலன்னு சொல்லிட்டு. பட் அது மாறும் தன்மை இருக்கக்கூடியது. சந்தோஷம்ன்றது ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு காலையில் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க, சாயங்காலத்துக்கு மேலே வந்துட்டு அந்த சந்தோஷம் காணாமல் போயிடும். இந்த சந்தோஷம்ன்றது நிரந்தரமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. சந்தோஷம்ன்றது எங்கேருந்து வரும்? நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து வருமா, இல்லை ஒரு கார், வீடு, துணி, நகை, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும்னா வந்துட்டு அது பொய்யான சந்தோஷம்தான். உங்களோட இதயத்தை கேளுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, டீப்பர் சென்ஸ்க்கு போங்க. போய் சந்தோஷம் எங்கேருந்து வருது, எதனால நம்மளுக்கு கிடைக்கிறதுன்றது நீங்கள் ஒரு கொஷின் கேட்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். உங்களோட மைண்ட் கிளியராக வச்சுக்கோங்க, ஹார்ட் பியூராக வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்களில் வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துலேயே உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடச்சிட்டே இருக்கும். சந்தோஷம்ன்றது பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணுறதுனால தான் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துல வந்துட்டு முழுமையாக உங்களோட ஹார்ட் அண்ட் மைண்ட் வந்துட்டு மர்ஜ் ஆகி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கில் உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். ஒரு பர்சன் வந்துட்டு ஆர்டிஸ்டிக்கில் வந்து நல்லா இருப்பாங்க, தட் மீன்ஸ் அவங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அதுவே அவங்களோட பேஷன், அதுவே அவங்களோட ப்ரொஃபஷனாக மாறிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. அவங்க ஹையர் ஸ்டேட்டில் இருப்பாங்க. தட் மீன்ஸ் அந்த ஒர்க்கை அவங்க பார்க்க மாட்டாங்க, பேஷனேட்டடாக பண்ணுவாங்க. ஹார்ட் அண்ட் மைண்ட் வந்துட்டு ரெண்டு மர்ஜ் ஆகிட்டு நம்ம பண்ணும்போது அந்த ஒர்க்கில் கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ்ன்றது அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை மேம், நான் படித்தது ஒன்று, நான் செய்யக்கூடிய வேலை ஒன்று, அதனால் எனக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லை. சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒர்க் வந்துட்டு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க, அது நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு செகண்டு வந்துட்டு ஹாப்பினஸ்ன்றது வரும். இப்படி பண்ணும்போது உங்களோட பாடி ஹீல் ஆகும், மைண்ட் ஹீல் ஆகும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நன்றி.